ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மையப்படுவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ரொம்ப துக்கத்தோடு ஏதோ பயந்தது போல் இருக்கிறது போல் தெரியுது. நேற்று தான் ஆண்டவர் சொன்னார், கவலைப்படாதிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏன் இன்னைக்கு கவலை? நம்ம மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் வார்த்தையை நல்லா கேட்போம், ஆனால் அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் போய் ஆழமாக பதியாதபடிக்கு பொல்லாத பிசாசானவன் அதை கேட்கும் போது நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணணும்னு நடக்கும்போது பொல்லாத பிசாசு டக்குன்னு அதை தூக்கிட்டு போயிடுவான். ஆண்டவர் அழகான உண்மையை சொன்னார். வழி அருகே ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அந்த சில விதைகள் வழி அருகே போட்ட பொழுது பொல்லாத பிசாசான் காக்கா ஆகாயத்து பறவைகள் உடனே தூக்கிட்டு போயிடுச்சு. அந்த பொல்லாத பிசாசு அப்படிதான் நம்மளை பாட்டு பாட வைப்பான், ஆராதனை கேட்க வைப்பான், எல்லாம் பண்ண வைப்பான். ஆனால் அந்த வார்த்தைன்னு வரும்போது மட்டும், ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த வார்த்தை தான் நம்மளை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சனால இந்த சத்தியத்தை உள்ளே போகாதபடி என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ண விடுவான். இந்த காலை வேளையிலே இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்க போதுமானதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உட்காந்து ஜெபிங்க. ஏசப்பா, நான் பைபிள் படிக்கிறது பெருசு இல்லை ஆண்டவரே, அதை படிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணணும். அதுக்கு உங்கள் கிருபை எனக்கு தாங்க. உங்கள் கிருபையால் மட்டும் தான் என்னால் இதெல்லாம் செய்ய முடியும். சுய பலத்தால் ஒன்றும் பண்ண முடியாது ஆண்டவரே, என் பலத்தால் ஒன்றும் முடியாது அப்படின்னு 100% பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது அவர் உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பார். எனக்கு எல்லாம் பண்ண முடியும், நான் பண்ணிடுவேன், ஏன்னா இது கூட பண்ண முடியாதா என்னால் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எளிதில் நீங்கள் கீழே விழுந்துருவீங்க. இப்போ இது பேசுகிற நானாக இருந்தாலும் சரி, நம்ம யாராக இருந்தாலும் சரி, when we depend on the power of the Holy Ghost, when we depend the power of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்கு நாமே ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்ம கண்ட்ரோல் பண்ண, நம்முடைய எமோஷன்ஸ், நம்முடைய வீக்னஸ், நம்முடைய எல்லா காரியத்தையும் அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தம்முடைய கிருபையை அனுப்பி அவர் நம்மை கனி உள்ளவர்களாய் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். ஏசப்பா விரும்புறதெல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க, நம்முடைய டேலண்ட்டையோ நம்முடைய எவ்வளோ கொடுக்குறோமோ அதெல்லாம் அவர் பெருசாக பார்க்கல. என்ன விரும்புகிறாருன்னா கனி இருக்குதா பார்க்குறாரு. கனி உள்ள வாழ்க்கையை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கனி கொடுக்காத எந்த மரமும் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ஆகவே பைபிள் படிக்கும் போது ஒன்று ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இது படிக்கிற வார்த்தைகள், கேட்குற வார்த்தைகள் எல்லாம் இருதயத்தில் நான் அப்ளை பண்ணேன், உங்கள் பலன், உங்கள் கிருபை தாங்க அப்படின்னு. இன்றைக்கி நிறைய காரியங்களை குறித்து ஒருவேளை கவலைப்பட்டு பயத்தோடு உட்காந்துட்டு இருக்கிறீங்களா? ஏசப்பா ஒரு அழகான வார்த்தையை சொல்லி அந்த பயத்தை போக்க அவர் உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஏசாயா 41:10 ரொம்ப அழகாக தீர்க்கதரிசி எழுதுகிறார். பாருங்க, நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படின்னு ஒரு அழகான சத்தியத்தை ஏசப்பா நீ உனக்கு சொல்றார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தாயாரே, அன்பு சகோதரனே, ஒருவேளை பலவிதமான பயம், ஐயோ இப்படி ஒரு காரியம் ஆயிடுச்சே, இது வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பெரிய பயம். வாலிபர்களுக்கு ஒரு பெரிய பயம், எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிய திகில். ஒருவேளை ஒரு திகிலோடு வாழ்க்கை முழுவதும் காரிருள் சூழ்ந்தது போல, என்ன பண்ண போறேனே தெரியல, அடுத்த ஸ்டெப்பு நினச்சது ஒரு பக்கம், நடந்தது ஒரு பக்கம், எல்லாம் தாறுமாறாக போயிருச்சே, ஒரு பயத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், மரண பயம் என்னை சூழ்ந்திருக்கிறது என்று ஒருவேளை பல இடங்களில் பலவிதமான சூழ்நிலைகளின் மத்தியிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களை கர்த்தர் அந்த காலவெளியில் உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும்படியாய் அவர் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த வசனம், இந்த குறிப்பிட்ட வசனம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு வசனம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நான் காலையில் எழும்பி தேவ சமூகத்தில் ஏசப்பா நீ கொடுத்த நாளுக்காக நன்றின்னு சொல்லும் போது இந்த வசனத்தின் மூலமாக தான் நமக்கு ஃபோன் எல்லாம் ரிமைண்டர்லாம் வரும்ல காலையில், அது போல் என் இருதயத்தில் ஒரு ரிமைண்டர் வந்துடும். ஏசப்பா பரிசுத்த ஆவியானவர் இதை ரிமைண்ட் பண்ணிடுவாங்க. என்னன்னா, பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன், இந்த நாள் முழுவதும் நான் உன் கூட இருந்து நடத்துவேன் அப்படின்னு. ஒருவேளை இன்னைக்கு பலவிதமான பயங்களோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, என்ன காரியத்தை குறித்து பயப்படுறீங்க எனக்கு தெரியல, ஆனால் உங்கள் இருதயத்தை ஆழத்தில் அறிந்த, உங்கள் இருதயத்தில் இருக்கிற ஆழங்களை அறிந்த பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் கூட தான் இருக்கிறேன். திகையாதே, நானும் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். I will strengthen you and I will help you. I will uphold you in my righteous right hand. ஏன் பயப்படுறீங்க? அப்புறம் ஏன் ஆண்டரை பார்த்து அடிக்கடி தனி ஜெபத்தில் உட்காரும் போது நீங்கள் என் கூட தான் இருக்கிறீங்களா, என் கூட தான் இருக்கிறீங்களா, என் கூட இருக்கிறீங்கன்னா நீங்கள் அதை நிரூபித்து காட்டுங்கன்னு ஏன் அடிக்கடி கேள்வி கேட்குறீங்க? ஆண்டரை பார்த்து அவர் உங்கள் கூட தானே இருக்கிறாரு, அவர் உங்கள் கூட தானே இருக்கிறாரு. ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டார்.
இன்னைக்கு ஒரு வேளை ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு அப்படின்னு ஒரு வேளை பெரிய பயத்தோடு இருக்கிறீங்களா? மனுஷனை போல உங்களை மறக்கிறதுக்கு அவர் ஒரு மனிதன் கிடையாது. அவர் ஒரு பொய் சொல்லுகிற தேவனும் அல்ல. அவர் சொன்ன காரியத்தை நிச்சயம் அவங்க வாழ்க்கையில் செய்து முடிப்பார். என்ன ஒன்று அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் அதுக்கு பொறுமையாக காத்துரு. அவர் சொன்ன வார்த்தை நிச்சயம் வாழ்க்கையில் நிறைவேறும் அளவு முன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். இந்த காலவேளையில் ஒரு விஷயம் கூட உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறாரு. என்னன்னா, பயப்படாதே, நான் உன் கூட தான் இருக்கிறேன். இந்த நாள் முழுவதும் நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? நான் பயப்பட மாட்டேன். காரணம், இந்த உலகத்தை படைத்தவர், இந்த உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருக்கிற ஆண்டவர், இவர் என் கூட இருக்கிறார், நான் பயப்படேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு சமாதானமாய் அவர் உங்க கூட இருந்து சமாதானத்தோடு உங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார். அறிக்கை செய்யுங்க, ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆஸ்வதிப்பாராக. Have a blessed day. May the Lord bless you.